ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலயே ஒரு பேராசக்காரனா இருக்கிறான். நான் இந்த ஊர்ல போத்தி தேவின்ற ஒரு கடவுள் இருக்கிறாங்க. உங்களோட வயிற்றுக்குள்ளதான் இந்த பூமியே உருவாயிருக்குது. உங்களுக்கு அஸ்தர்ன்ற ஒரு மகன் பிறக்கிறான். கூடவே 16,000 கோடி தேவர்களும் பிறக்கிறாங்க. அளவுல தங்கத்துக்கும் தானியத்துக்கும் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு பிறக்கிற அஸ்தர்ன்ற மகன் அவங்க கிட்ட இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க தானியத்தையும் ஆட்டையை போடலாம் நினைக்கும் போது தேவர்கள் எல்லாம் கோபம் அடைஞ்சு அவனை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து தான் மகனை காப்பாத்த நினைக்கிற போத்தி தேவியோ தேவர்கள் எல்லாருக்கும் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. என்னன்னாச்சுன்னா அந்த அஸ்தர்ன்றவனை இனிமே யாருமே தெய்வமா வணங்க மாட்டாங்க. எல்லாருமே இவனை மறந்துடுவாங்க சொல்லி அவங்களோட கர்ப்பபைகளே திருப்பி அனுப்பிடுறாங்க. இவங்கள் கடக்கவும் இந்த தும்பட் நகர்ல இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த அஸ்தரோட கதை தெரிய வந்து அவனுக்கு ஒரு செலவு வச்சு அவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. வழிபட்டதுல கடைசி வரிசை நம்ம ஹீரோ தான் இருக்கிறான். சின்ன வயசுல இருந்து இந்த அஸ்தரோடைய புதையல் மேல ஒரு பேராசையில இருக்கிறான். அந்த புதையல இருக்கக்கூடிய இடம் தெரியக்கூடிய ஒரு பாட்டியை அவங்க வீட்டுல வச்சு பாத்துக்கிறாங்க. அந்த கிழவி அஸ்தரோட சாபத்தால பாதிக்கப்பட்டதுனால அவகிட்ட போய் யாரும் விசாரிக்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு அவளை ஒரு சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு நாள் இவனோட தம்பி மரத்துல ஏறி விளையாடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இவனோட தம்பி இறந்ததுமே இவனோட அம்மா இவனை இந்த ஊரை விட்டே கூட்டிட்டு போயிடுறாங்க. போனவன் ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த ஊருக்கு வந்துடுறான். அந்த கிழவி அடைச்சு வச்சிருந்த வீட்டுக்கு தான் போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தாச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா மரமா வளர்ந்துருக்குது. வந்தவன் இந்த கிழவி இன்னும் உயிரோட இருக்குமான்னு சொல்லி தேடி பாக்குறான். அங்க வளர்ந்திருந்த மரத்துல இருந்து ஏதோ சத்தம் கேட்கும் சொல்லி குனிஞ்சு பாக்குறான். பார்த்தாச்சுன்னா அந்த மரத்துக்கு அடியில ஒரு இதயம் ஒண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் தான் தெரிய வருது இந்த மரமே அந்த கிழவி மேலதான் முளைச்சிருக்குதுன்னு. கிழவி இன்னும் சாகாம இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவன் அந்த கிழவி கிட்ட புதையலங்க இருக்குன்னு சொன்னா உனக்கு பாதி பங்கு தாரேன்னு சொல்லி பேரம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த கிழவியும் எனக்கு பங்கெல்லாம் வேண்டாம், எனக்கு முக்தி கொடுத்தா போதும்னு சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கிட்ட அந்த இடத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது இவனுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய பங்களாவா இருக்கு. அது முன்னாடி போய் நிக்கிறவன் அந்த கதவை திறந்து உள்ள போய் பார்த்தாச்சுன்னா எல்லா பக்கமும் மரஞ்செடியா வளர்ந்து நிக்குது. அங்கேயே மாசக்கணக்கா தங்கி அந்த இடத்துல கிளீன் பண்ணி ஒரு வழியா அந்த ரகசிய கோகையும் கண்டுபிடிச்சிடறான். பார்த்ததுமே இதுதான் அந்த அஸ்தரை மூடி வச்சிருக்கக்கூடிய கதவுன்னு தெரிஞ்சுக்கிறான். இது இவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த பெட்டிக்குள்ள போயிட்டு வரான். வரும்போது சில தங்க காயின்களை மட்டும் தான் எடுத்துட்டு வரான். தங்க காயின் எல்லாத்தையுமே ஒரு வட்டி கடைக்காரன் கொடுத்து அதை பணமா மாத்துறான். இவனோட வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த வட்டி கடைக்காரன் நம்ம ஹீரோவுக்கு தங்க காயின் எல்லாமே அவனோட சொந்த ஊரான தும்பட்ல தான் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு பாலடைஞ்ச பங்களாவுக்கே வந்துடுறான். வட்டி கடைக்காரன் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அவன் பாக்குற மாதிரி ஒரு கிணத்துக்குள்ள இறங்குறான். கழிச்சு அந்த கிணத்துக்கு மேல வர்றவன் சில தங்க காயினை எடுத்து பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். வட்டி கடைக்காரனும் அதை கிணத்துக்குள்ள இறங்கி உள்ளவே பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ வச்சுட்டு வந்த ஒரு டிபன் பாக்ஸ் மட்டும் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா உள்ள மாவால செஞ்ச ஒரு பொம்மை இருக்குது. பொம்மை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. 10 நிமிஷம் நம்ம ஹீரோவும் மேல இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறான். பார்த்தாச்சுன்னா வட்டி கடைக்காரன் ஏதோ ஒரு சாபத்தால பாதிக்கப்பட்டு அங்க உள்ள செவுத்துல புதைஞ்சு போய் கிடக்குறான். எல்லாம் பார்த்த ஹீரோவை எதுவுமே கண்டுக்காம அவனை சுத்தி ஒரு வட்டத்தை போட ஆரம்பிக்கிறான். வட்டத்தை போட்டுமே அவன் கையில கொண்டு வந்த ஒரு டிபன் பாக்ஸ்ல இருந்து ஒரு பொம்மை எடுக்கிறான். இந்த மாவால செஞ்ச பொம்மையை பார்த்ததுமே அந்த அஸ்தன்ற கடவுள் அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோ போட்ட வட்டத்தை அதால தாண்ட முடியாதனால அங்கேயே நின்னுகிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அந்த பொம்மையை வச்சு அந்த அஸ்தருக்கு விளையாட்டு கட்ட ஆரம்பிக்கிறான். அஸ்தர் எதிர்பார்க்காத நேரம் அதுக்கு பின்னால தூக்கி போட்டுடுறான். அந்த அஸ்தர் அந்த பொம்மையை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவோ அந்த அஸ்தரோட வாழை தூக்கி விடவும் பின்னாடி இருந்து நிறைய தங்கம் கொட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோ அந்த ஜந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்கிருந்து சில தங்க கயிறுல பறக்கிட்டு அங்கிருந்த கயிறு பிடிச்சி மேலேற பாக்குறான். அந்த ஜந்து அந்த பொம்மையை சாப்பிட்டு முடிச்சதுனால நம்ம ஹீரோவையே தரத்த ஆரம்பிக்குது. தரத்தப்போ இவனும் வேகமா மேல வந்து அந்த கதவை லாக் பண்ணி விட்டுறான். கடைசியில இவங்களோட முன்னோர்கள் தேடுதலை இவன் தான் நிறைவேற்றுறான்.